வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த வாடி டிப் ஆஃப் த வீக்கில் என்ன சொல்ல போகிறோம்னா கடன். ஸோ கடனுங்கிறது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பல விஷயத்தில் வாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி அடைக்கிறது, இது எதனால் வருதுங்கிற ஒரு விஷயங்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பரிகாரம்னு சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி, ஸோ ராசியாதிபதி செவ்வாய் இப்போ நாளில் தான் இருக்கார். ஸோ நாளில் பார்த்திங்கன்னா ஜூன் 10 வரை இருக்கார். ஸோ நீச்சமாக இருக்கும்பொழுது தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமானோம். அம்மா கொஞ்சம் ஏடாவமாக பேசுவாங்க, ஓகேங்களா. அதேமாதிரி நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஸோ 2 7ன்றது குடும்பஸ்தானத்தை குறிக்கும். ஸோ குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நிறைய பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நிறைய செலவு இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதிங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம். ஸோ முயற்சிங்கிறது பார்த்திங்கன்னா புதன். ஸோ புதன் இப்போ உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கிறது அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள், அது கொஞ்சம் எல்லா விஷயமும் வேகமாக போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு பிளாங்க் இருக்கிற மாதிரி ஃபீல் இந்த வாரத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு வருமானம் வரணும், நான் பிளான் பண்ண மாதிரி பெருசாக முயற்சி பண்ணேன், பட் இருந்தாலும் அப்படியே ஷட் டவுன் ஆகி நிற்குது, திடீர்னு பிளாங்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சூரியன் புதன் அஸ்தங்கமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நம்மளே நாமே கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், நல்ல விஷயங்கள், பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும். அதெல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ குழந்தைகளுக்கு தேவையான பணம், காசு, அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் இது கலைஞர்களுக்கு பெரும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ங்கிறது வேலை விஷயத்தை சொல்லும். ஸோ வேலை, கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். வேலையில் நல்ல வருமானங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பிளாங்காக இருக்கும். நம்ம என்ன வேலை பார்க்குறோம், ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு பிளாங்க் ஆகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அஸ்தங்கம்ங்கிறது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் அஸ்தங்கம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். வேலை விஷயத்தில் நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம், ஏன் வேலை செய்கிறோம், ஒன்றுமே நடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அது சரியாயிடும். ஏன்னா சூரியன் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட்டும் போது அது கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வியாபார ரீதியான கொஞ்சம் நிறைய பிரயாணம், நிறைய வெளியூர் இதெல்லாம் சுத்தமான விஷயங்களே கொஞ்சம் கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ல் 4ல் இருந்து நீச்சமாகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் சர்வீஸ் விடும்போது கூட கரெக்டான ஆள்கிட்ட சர்வீஸ் விட்டுருமா, அதேமாதிரி வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிலபுலங்கள், வீடு இதில் கூட கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது இப்படி இருக்குது வீடு, இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா கூட எண்ணங்களையும் அதீதமான ஆசைகள் தூண்டிவிடும். ஐயோ நம்ம எப்படி இது மாற்றணுங்கிறது, பட் நல்லது தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஜூன் 10ஆம் தேதி வரை ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9. ஸோ 9ங்கிறது பார்த்திங்கன்னா தந்தை சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குரு 3ல் இருக்குங்க. ஸோ 3ல் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு வேலையிலேருந்து நிறைய மாற்றங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா சின்ன சின்ன மன உளைச்சலை கொண்டு வரும். ஏன்னா எதனால் மன உளைச்சல் வரும்னா அது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, வீடு விற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அது வீடு விற்க போகும்போது நிறைய மன உளைச்சல் வரும். ஐயோ என்னடா அது இப்படி பண்ண கேட்குறாங்க, இந்த ரேட் கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய ஏற்படுத்தும். வெளிநாடு ட்ராவல்லேருந்து கூட பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத மன உளைச்சல், இது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தால் தான் நினச்சி ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் போகும்போது பெரிய பிரயாணங்கள், ஸோ நிறைய வெளியில் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு
அன்கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி. ஸோ 10ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். என்னடா அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து அடுத்தடுத்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போகுதுங்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரங்களில் வந்து விரயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது இது வந்து இப்போ உங்களுக்கு மூத்த சகோதரன் தருவீங்களா. ஸோ மூத்த சகோதரர் வந்து நல்ல வருமானத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கூட உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான இப்போ நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எது ப்ளஸ் எது மைனஸ்ங்கிறது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயாரோட உணர்வு சம்மந்தமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் மெயினான விஷயம். மற்றபடி வந்து எல்லாமே ஓரளவு சிறப்பாக தாங்க இருக்கேன். ஸோ என்னை பற்றி வந்து இது வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோசிக்கணும். நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்க. யோசிச்சிங்கனாலே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி. ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம். கடன்கள். ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும் போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு. ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது, குருவும் கேதுவும் ஒன்றா வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும், இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாக்கும். சில பேர் குழந்தை இருக்காது, ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்தை போகும், அந்த மாதிரி விஷயங்கள். அதுமாதிரி குரு கேது இருக்கவங்களுக்கு கடன்கள் அதிகமாகிடும். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்க போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது தான் மேஜரான விஷயம். அது மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகள்னால் ஒரு தலைவலிக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தில் தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும், ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக. அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்கள் கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எனக்கு கண்கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார். அந்த காலகட்டத்தில் தூங்க விட்டாங்க, இப்போ தூங்க விடுறதில்ல. ஸோ அதனால் தூங்கிடுவார். ஸோ காலையில் இருந்து அவர் வந்து லைஃப்பில் வந்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். ஸோ இது ஒரு உதாரணம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போ அடையுங்க, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு, ஓகேங்களா, அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை, அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் வர நாள். ஸோ ஒரு அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த அனுஷ நட்சத்திரம் வர நாளும் விருச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி, ஓகேங்களா, ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க. அந்த காலகட்டத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடன் உங்களுக்கு வந்து அடையப்படுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அது வந்து பண்ணி பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன், அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் நடைபெறுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும். குரு கேதுவாக இருக்கட்டும். குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது. சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகும்போதும் சரி, அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலையும் சரி, இந்த கடனை அடைக்கும் போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீர்ந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடைச்சினா அதுவும் வந்து கிளியர் ஆகுங்க. இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள். 100% சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் சார். உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸோ நன்றி, வணக்கம்.